ஹாய், பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் பிரசங்கி 5:2 இப்படியா சொல்லப்படுது. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுகமாக இருப்பதாக. ஏசப்போட வார்த்தைக்கான ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஒரு வார்த்தையோட துணிகரமாக பேசாமல், அதாவது நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கும்போது நீங்கள் தேவையில்லாத வார்த்தை தேவையில்லாத காரியங்கள் செய்யாதபடி, அதாவது வேதவசனம் சொல்லுவாங்க, நடக்க கூட நீங்கள் தேவசமாக காத்துக்கொள்ளணும்னு சொல்லி, நம்ம தேவையில்லாத காரியம் நம்ம தேவசமாக செய்யும்போது கர்த்தர் அதில் பிரியப்பட மாட்டார். அது நம்ம காத்துக்கொள்ளணும்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருது. நம்மளோட வாழ்க்கையோட சரி, நம்ம தேவ சமூகத்தில் போகும்போது நம்ம தேவனை ஆராதிக்கிற இடத்த, கர்த்தருடைய வசந்த கேட்குற இடம், அந்த இடம் பரிசுத்தமான இடம். அந்த இடம் நம்ம அந்த இடத்துல போகும்போது நம்ம கர்த்தரை நோக்கி நான் உண்மையாக பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படியாப்பட்ட பிரச்சனை அந்த இடத்துல மாறப்படும். ஏன்னா அதாவது உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசை பெற்றுக்கொள்ள வேதவாசனம் சொல்லுது. அவர் உண்மையாக நோக்கி பார்க்குற முகம் பிரகாசமடைது, அவங்க ஒரு நாள் வெக்கப்பட்டு போவதில்லை. அப்படியாப்பட்ட அந்த சமூகத்தை நம்ம போகும்போது நம்ம நடக்க கூட காத்துக்கொள்ளணும். கர்த்தர் வசனம் நம்ம தெளிவாக சொல்லுது. இன்றைக்கி நம்மளோட வாய்க்கூட சொல்லணும், தேவ சமூகத்தில் போகும்போது தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாத வீண் கதை பேசக்கூடாது, தேவையில்லாத செயல்கள் நம்ம செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அநேகர் பார்த்தீங்கன்னா தேவ சமூகத்துலேருந்து செல்லணுன்றாங்க, கேம் ஆடுறாங்க, அநேகரும் செல்லில் பார்க்குறாங்க. அதாவது மனுஷனுக்கு போனால் இது மறைவாக இருக்கும், ஆனால் தேவன் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறாரு. அதாவது நம்ம நினைவுகள் அறிந்திருக்கிற தேவன், நம்ம இருதயத்தை அவர் ஆராய்ந்திருக்கிற தேவன், நம்ம எல்லாத்தையும் நம்ம பார்ப்பார். அதாவது பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே உமக்காக நான் மறிக்கவே மாட்டேன், உமக்காக ஜீவனை கொடுப்பேன்னு சொல்லும்போது ஆண்டவர் உடனே ஏசப்பா சொல்ல, பேதுரு நீ மெய்யாக நான் உனக்கு சொல்லுறேன் பேதுரு, இந்த சேவல் கொடுத்து என்னை 3 தடவை மறுதளிப்பான்னு சொன்னான். அப்போவும் பேர் சொன்னான், காண்பதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னான். ஆனால் பேதுரு அதே மாதிரி தான் சொன்னான். ஏன்னா அதாவது நம்ம வாயின் அதை நம்ம வார்த்தை வருத்தமாடி தேவன் நம்ம இருதயத்தில் என்ன அறிஞ்சிருக்கிற தேவனாக இருக்கிறாரு. அதுபோல் நம்ம தேவ சமூகத்தில் நம்ம துணிகரமாக ஒரு வார்த்தை நம்ம நடைக்கூட நம்ம காத்துக்கொள்ளலாம். நம்ம தேவையில்லாத காரியத்தை நம்ம செய்யறதால அதனால் அது தேவனுக்கே பிரியமில்லை. அப்படி செய்யும் போது அது நம்ம அப்படி செய்யும்போது நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை வரும். நம்ம கர்த்தரை நம்ம உண்மையாக ஆராதிக்காதபடி, கர்த்தரை நம்ம உண்மையாக தெரியல, நம்ம வாழ்க்கை நம்ம பிரச்சனை வரும், பாடு வரும், உபத்திரம் கஷ்டம் வரும், எல்லாமே வர காரணம் நம்மளால தான் இருக்குது. நம்ம ஒழுங்காக நம்ம ஜெபிக்காமல், நம்ம ஒழுங்காக பைபிள் வாசிக்காமல், நம்ம எதுவுமே நம்ம கர்த்தருடைய வார்த்தை கேட்கலாம், நம்ம வாழ்க்கை பழைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். வேதம் சொல்லுது, அதை சோதிக்கப்பட்டு தேவன் யாரையும் சோதிக்கல, அவன் தன் இச்சையின்படி தான் சோதிக்கிறான், அவன் இச்சையின்படி தான் சோதிக்கப்படுறான். தேவன் யாரும் சோதிக்க வரல, ரட்சிக்க வந்த தேவனாக இருக்காரு. அப்படியாப்பட்ட சர்வ வல்ல தேவனாக நம்ம ஆலயத்தை போகும்போது நம்ம கர்த்தரை உண்மையாக நோக்கி போகும், நிச்சயமாக பிரச்சனை மாறும். நம்ம தேவையில்லை நம்ம செய்யாத நம்ம அதை காத்துக்கொள்ளணும். தேவனுக்கு நம்ம எப்பவுமே நம்ம பரிசுத்தமாக இருக்கணும். அதாவது தேவன் விரும்புகிறாரு. அதாவது தேவ சமூகத்தில் நீங்கள் துணிகரமாக எந்த வார்த்தையை பேசாது, துணிகரமாக எந்த செயலை செய்யாதீங்க, தேவையில்லாத காரியம் எதுவுமே செய்யாதீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.